நம்பர்களை நீங்கள் சோமையாக தான் நாங்கள் சோமையாக இருப்போம்னா நம்புகிறோம். இன்றைக்கு நான் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான காணொலி. அது உங்களுக்கும் எங்களோட அப்பாவுக்கு நான் ஒரு ட்ரிங்க்ஸ் செய்ய போகிறேன். ட்ரிங்க்ஸ்ன்னு சொன்னால் ஒரு குடிக்கிற ஜூஸ் சிம்பிளாக அதுவும் கெல்த்தி என்னென்னு சொன்னால் நெல்லிக்காயில் ரிங்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொன்னால் உடம்புக்கு நல்லா இந்த ரிங்ஸ் என்னத்துக்கு செய்கிறேன்னு சொன்னால் ஹேர் வளரும், உடம்பை கிளியர் ஆக்கும். உங்களுக்கு இப்போ இன்றைக்கு நேற்று சாப்பிட்டு விட்டு முட்டை இருந்தால் ஏதாவது இல்லாமல் இருந்துச்சு சொன்னால் உடம்பை கிளியர் ஆக்கும். இது எல்லாத்துக்கும் நல்லா உடம்புக்கு நல்லா, இந்த ஹேர் வளர்கிறதுக்கு நல்லா, உடம்புக்கு ஹெல்த்தியாக வச்சுருக்கும். இது சொல்கிறது நெல்லிக்காய் சாப்பிட்டா ஒரு முட்டைக்கு சமன்னு சொல்லுவினா நாங்கள் செய்ய போகிறோம் ட்ரிங்க்ஸுக்கு. இப்போ இதுங்க மார்னிங் தான் குடிக்க வேணும். மார்னிங்னு சொன்னால் ஏர்லி மார்னிங் குடிக்க வேணும். குடிச்சிட்டு ஒரு 1 ஹவருக்கு பிறகு தான் எதுவும் டீயோ காஃபியோ நீங்கள் எடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டும் நீங்கள் லைட்டாக பாவிக்க வேணும். எங்கட அப்பாவை நான் கொஞ்சம் டயட்டுக்கு கொண்டு போவோம், கொஞ்சம் கொண்டு போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன்னா ஒரு ரிங்ஸ் பாவி எடுக்க போகிறேன்னு சொல்லி ரிங்ஸ் செய்து காட்ட போகிறேன். ஹெல்த்தி ரிங்ஸ் நான் பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொன்னால் 2 நெல்லிக்காய், அதுக்காண்டி இவ்வளோ இஞ்சியும் போடக்கூடாங்க, பாதி தான் எடுக்க போகிறேன். இவ்வளோ பாதி இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 3 தண்டு கருவேப்பிலை கழுவி நீட்டாக வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் அதுக்கு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள் அதுக்கு என்ன இருக்குது பாருங்கள். இப்போ கிரைண்டர் எடுத்துட்டேன். சின்ன சீரகம் அரைக்கரண்டி போடணும். இங்கே பாருங்க சின்ன சீரகம் போடுறேன் அரைக்கரண்டி. இப்போ கொஞ்சம் மிளகும் போட போகிறேன். மிளகும் கொஞ்சமாக தான் போடணும், காரமாக இருக்கலாம். அதுவும் ஒரு கொஞ்சம் ஒரு 20 எடுத்து வச்சுக்கிற மிளகு, ஒரு பச்சை மிளகாய். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பை கிளியராக்கி உங்களை சிம்மா காட்டும். உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி. நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் தலைமை வளரும். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலையிலையும் இருக்குது தலைமை வளர்கிறதுக்கு. இது தலைமை வளர்கிறதுக்கு காட்டையில் உடம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லா, டயட்டுக்கு நல்லா, ஹேருக்கு நல்லா, உடம்பை கிளியராக்குங்க எல்லாம். இது ஒவ்வொரு மார்னிங்குக்கும் எடுக்க வேணும். அதுக்கு பிறகு 1 ஹவருக்கு பிறகு தான் டீ காஃபி நீங்கள் எடுக்க வேணும். இப்போ நான் பாருங்க மிளகு போட்டுட்டேன், சின்ன சீரகம் போட்டுட்டேன், பச்சை மிளகா போட்டுட்டேன், 3 தண்டு கருவேப்பிலை, இந்த சின்ன சைஸ் அளவு இஞ்சி, ஆல்ரெடி கழுவி வச்சுனா அதை நாங்கள் இப்படி சின்ன வெட்டணும். ஏன்னு சொன்னால் அரைப்படாது, கீழே விழுந்தோன்னா கழுவ போகணும். என்னண்டா 2 பாருங்க இப்படி நெல்லிக்காய் நாங்கள் இப்படி வட்ட போகிறோம், அப்படி வட்டி எடுக்க போகிறோம் காட்டுறோம். ஆல்ரெடி கழுவிட்டேன். இப்படி பூ மாதிரி வட்டி எடுக்க போகிறேன். இப்படி எல்லா நெல்லிக்காயும் இப்படி வட்டி எடுக்க போகிறேன். 2 நெல்லிக்காய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் அதை வட்டி போட்டு இதை ஒரு யாயுங்கோ. இதை நீங்கள் சாப்பிடலாம். கொஞ்சம் இதை சாப்பிடலாம். ஏன்னா இதுலேயும் இருக்குது நெல்லிக்காய், கொஞ்சம் சதை இருக்குது. அதுவும் நல்ல பெரிய நெல்லிக்காய் இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. இதையும் இதுக்கு போட போகிறேன். ஒவ்வொரு மார்னிங் காலை எப்போ விழும்புறீங்களோ மார்னிங்கோ வேலையோ இல்லையோ ஒவ்வொரு நாளும் இதை குடித்தா உடம்புக்கு நல்லா. அதுக்கு பிறகு ஒரு 1 ஹவருக்கு பிறகு டீ காஃபியோ எடுக்கலாம். உங்களுக்கு இந்த கப்பில்
சில்வர் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி, ஒரு கப் அளவு. ஓகே, அடிக்க காட்டுறேன் உங்களுக்கு எப்படி என்று. இப்போ பாருங்க அடிச்சுட்டு நான் அடிக்க காட்டையிலைங்க சத்தங்கமாக கேட்குமாண்டு காட்டையில இப்போ எல்லாம் அடித்து முடிஞ்சது. இப்போ இப்படி காட்டுறேன் பாருங்க. இதை நம்ம இப்படி வடித்து எடுக்க போகிறோம். இப்படி வடிச்சுட்டாமங்க, சூப்பராக வடிச்சுட்டா மெனி இதை அப்படி கழுவ போட போகிறோம். இதை எங்கட அப்பாவுக்கு கொடுக்க போகிறோம். சூப்பர். இப்படி உங்களுக்கு சமருக்கெல்லாம் ஜூஸ் குடிக்கணும்னு சொன்னால் இப்படி செய்கிற குடிக்கலாம். சுகர் இல்லாமல் சுகர் குடிக்கலாம். சுகரும் உடம்புக்கு தேவை, அதுக்கான அடிக்கடி சுகர் கூடாது. இப்படி ரிங்ஸ் எடுங்க. இது நான் எங்கட அப்பாவுக்கு நெடுகளும் செய்து கொடுக்குறேன்னா நான் உங்களுக்கு காட்டணும்னு காட்ட முடியலை. இன்றைக்கு கொடுக்க போகிறேன். என்ன இப்படி நீங்கள் செய்யுங்க. எங்கட அப்பாவை ஆல்ரெடி எங்கட அப்பா ஸோ ஹேண்ட்ஸம் என்ன கேன்சம் ஆக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கெல்லாம் ரிங்ஸ் செய்துட்டனுங்க. எங்கட அப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். எங்கட அப்பா குடிக்க போகிறேன். அப்பா குளிச்சுட்டு வந்து ரெடியாக நிற்கிறேன். காலை வணக்கம். நல்ல இது இப்படியே குடிச்சா நல்ல உடம்புக்கு நல்லா க்ளீன் பண்ணும். தலைமையெல்லாம் எனக்கு சரியாக போகுது. என்ன இருக்கிற கேள்விக்கான என்ன கேள்வியாக்கம் என்ன குடும்பி கட்டணும். நல்ல நீங்களும் குடும்பி காட்டணும். அவங்க பிஃபோர் குடும்பி காட்டி இப்போ தான் பட்டி மண்ணி இப்போ இன்னி திருப்பி குடும்பி ஆகுமா. இதே இப்படியே செய்து குடித்தா நல்ல உடம்புக்கு அந்த நீங்கள் சாப்பிட்றது கொழுப்பு எல்லாமே நல்லது. உடம்பு சுத்தமாக்குறது நல்லா போகுது. நெல்லிக்காய் நல்லது உடம்புக்கு. ஒரு நெல்லிக்காய் ஒரு முட்டைக்கு சமையல் சொல்கிறதே இல்லை. அது எங்களோட ஊரில் அவ்வளோ இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கூட இந்தியாக்கெல்லாம் செய்கிறாரு. இந்தியாக்கள் அதாவது அந்த மூலிகை நெல்லிக்காய் சும்மாவே நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா அப்படி இருக்கு. மூரில் இனிக்கும். நெல்லிக்காய் நல்லா சாப்பிடுங்க காலையில். அதுவும் நீங்கள் ஏர்லி மார்னிங் குடிக்கும். அது சும்மா இந்த ஐடியா ஒரு ஒன் ஐடியா. இந்த ஐடியா நீங்களும் இப்படி செய்யுங்க. மார்னிங் செய்து 1 ஹவருக்கு முதல் குடிங்க. குடிச்சுட்டு ஆஃப்டர் லேட்டர் உங்களுக்கு காஃபி விருப்பமா குடிங்க. எங்கட பார்த்து தேத்தனிகள் விருப்பம் இல்லை. அதுதான் அப்படி நான் தேத்தனி வாக்காக தான் குடிக்கிறேன். வைஃபுக்கா முந்தைய ஊரில் தேத்தனியே பிடிக்காது. இன்னைக்கு இது வைஃப் நான் குடிக்க மாட்டேன்டா வாக்காக தான் தேத்தனி குடிக்கிறோம். இன்னைக்கு இது அவனோட தேத்தனி ஸ்பெஷல் நல்லா வச்சுப்பேன். யம்மியா செய்வேன். வாங்க ஒரு நாளைக்கு டீ குடிப்போம். டீ குடிப்பு நல்லா இருக்கும். உடைய மோக்கா மாதிரி இப்படி முன்னோடைய எல்லாம் பேரும் கபிச்சின மாதிரி உடைய செய்வா. அந்த மாதிரி இந்த வீடியோ தொடர்ந்து கொண்டு இருக்க போது என் சன்னுக்கும் தேத்தனி விருப்பம். நான் இப்போ அப்பா கொடுத்த பிறகு என் சன் நீ ரெடி ஆகிறார் தேத்தனி ஊற்றணும். எங்களோட சனிக்கிழமை இந்த நாள் அப்படி நடக்குது அந்த காட்டும். இந்தியா டே சாட்டர்டே நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம்ன்ட்டு தான் இந்தியா டே. பாருங்க மார்னிங் ஒழுங்குனா ரிங்ஸ் ஆஃப்டர் அப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். என்னென்று பார்ப்போம். பாருங்கோ தண்ணி ரெடியாக வச்சுங்கோ. தண்ணி வச்சுட்டு டீ எண்ணி ஊற்ற போகிறேன். இந்தியான் டேன்னு சொன்னாங்க. அப்போ மார்னிங்லேருந்து என்னென்ன செய்யணும்னு தான் காட்டுறது தான் இந்தியான் டே. இப்போ பாருங்க நான் ப்ரௌன் சுகர் எடுத்தேன். ப்ரௌன் சுகர் எடுத்து ஒரு கரண்டி போட்டுட்டேன். எங்களோட ப்ரௌன் சுகர் ஆல்ரெடி இப்படி போட்டு கிடக்கு ஒரு கரண்டி. பிறகு டீ ஆற்றினா பிறகு காணாட்டி போடுவோம். கூடிடும். அங்கரில் தான் தேத்தினி ஊற்ற போகிறோம். அங்கரில் தேத்தினி ஊற்ற போகிறேன். அந்த மாதிரி தேத்தனி
எல்லா பேரண்ட்ஸும் முடிய ஒழுங்கினதுலேருந்து இந்த வேலை தான். பிரேக்ஃபாஸ்ட்டு தனி லஞ்ச் அப்படியே என்ன கொடுத்தாலும் ஹாப்பியாக இருக்க அம்மாவும் உணர்றோம். அதுதான் எனக்கு அதுதான் சம்டைம்ஸ் ஆகலாம். இது பிடிக்காது அது பிடிக்காது இது பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. வித்தியாசமாக கொடுத்த இது நாங்களெல்லாம் இது நாங்கள் ஊர்லாம் நாங்கள் இதை விட கஷ்டப்பட்டு நாங்கள் இது இப்படி எல்லாம் சாப்பிடல சின்ன இங்கே பிறந்தாக்கிறது நான் லக்கி. எந்த நேரம் சாப்பாடு எந்த நேரம் வித்தியாசமான சாப்பாடு அவைக்கு பிடிச்சதெல்லாம் திரும்பி ஜெயிக்க ஓகே அம்மான்னு சொல்லி ஹாப்பியாக இருப்போம். ஓகேங்க, நான் இப்போ அங்கேம்மா போட்டுட்டேன், ப்ரௌன் சுகர் போட்டுட்டேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பிடிக்கும் இதுதான் நான் அங்கர் மாத்தேத்தனிக்கு ஊற்றினா அங்கர் மாத்தேத்தனின்னு தெரியாமல் இருக்கும். இது நெஸ்காஃபி, இது வனிலா ஃப்ளேவர். எனக்கு பிடிக்கும் இது. இதில் தான் நான் நிறைய தேத்தனி ஊற்றி சொந்தக்காரன் வந்தானே செய்து கொடுக்கணும். நான் ஜம்மின்னு சொல்லி என்ன மாதிரி தேத்தனி இல்லையான்னு சொல்கிறவே கடை தேத்தனின்னு சொல்கிறவே வாங்க நீங்களும் குடிச்சு பார்க்கலாம். இப்படி நான் காட்டுறேன், நீங்கள் குடிக்க இன்னும் தெரியும் ஜம்மியாண்டு. இது நான் ஒரு இங்கே வாங்க இதில் கொஞ்சம் பாதி மூடி அளவு போடுறேன். இனி தேயிலை போடவானும் பாரு. இப்போ வாங்க தேயிலை எடுத்துட்டேன். இஞ்சி பக்கெட்டு தான் நீங்கள் விற்கும். இப்போ ஊர்லேயும் வந்துட்டு அப்படி பக்கெட்டை நான் 5 பக்கெட் எடுத்துருக்கிறேன். அதையும் போட கொஞ்சம் ஊறட்டும். கொஞ்சம் சாயம் கூட இருந்தால் தான் டீ ஜம்மியாக இருக்கும். அதுவும் நல்லா சூடாகவும் இருக்கணும். பிறகு ஓட தண்ணியாக இப்படி கொடுக்கக்கூடாது. ஆறுன தண்ணி இப்போ ஃப்ரிட்ஜு கற்றுது. எங்களோட ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் டிக்குன்னு கத்தம் வாரம் பூட்டிட்டு வாரம். இப்போ நாங்கள் கொஞ்சம் தேயிலை ஊறின பிறகு எடுக்க போகிறோம். இங்கே பாருங்க, எங்கள் அப்பாவுக்கு முட்டை அவிக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ ரெடி ஆகிக்கொண்டிருக்கு. தண்ணி ஊற்றுறேன். எல்லாம் ஊற்றின ஒரு எடுப்போம். உங்களுக்கு சாயம் மூரோட்டம் எடுக்க நாங்கள் சோ பண்ணோம். உங்களுக்கு டீ ஊற்ற முதல்ல அப்பா பார்த்து பக்கத்தில் இருந்து டீ பார்க்குறேன். ரெடி ஆகுது. நாங்கள் சும்மா படுத்துட்டு விளம்பி ஜாலியாக மனுஷி மேலே பாங்க. இது தெரியல டீ வேறும், ஆனால் எங்களுக்கு தெரியாது பாவம் அதில் கஷ்டப்படுறது வேறுங்க. சரிங்க, அடுத்த லோவில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம். டீ வைக்கிறதே எவ்வளோ வாங்க நல்லா க்ளோஸ். இப்போ பார்க்கலாம் பாருங்க. ஷாயாகிறப்ப இந்தியாவில் இந்த மாஸ்டர் வந்துட்டேன் பாருங்க. இப்படி ஆத்துறதுனால தான் அந்த ஃப்ளேவர் இருக்காம என்ன உளுத்தி ஆற்றணும். இந்த சேம் அந்த அவங்கள உளுத்தி ஆற்றுவாங்க பார்த்தீங்களா. நுரா வரணும் கேப்பு. டீ மாஸ்டர் ஆயிட்டாவா அவனா. எல்லாருக்கும் பிடிக்கும் தேத்தனி. இந்த தேத்தனி அவைக்கு தெரியாமல் ஊற்றினா கடையில் தேத்தனி வாங்கினோம். சூப்பராக இருக்குங்க பாருங்க. நல்லா சாயா காலையே நல்லபடியாக இதான் ஆரம்பிக்கணும். அது அந்த குடிக்கிற டீல பொறுத்து இருக்கு. ஆரம்பிக்கலாமா என்று சொன்ன மாதிரி டீயா கொடுக்குற இதில் என்ன சொல்றது மோஸ்ட் என்ன குடிக்கிறது எனர்ஜி மாதிரி மோஸ்ட் குடிக்கிறோம். இது பண்ணுற மாதிரி நாங்கள் எங்களோட இதில் இருக்குது. நாங்கள் ஒலிம்பிக்கே பெட்டில் இந்தியானால இந்த மாதிரி ரொம்ப கூடாது. ஒலிம்பினோடனே ஹாப்பியாக ஒலிம்பா வேணும். பிள்ளையார்ப்பா கும்பிடணும். இந்தியானால் நல்ல மாய் வரணும். சிறப்பாக கும்பிடணும். எல்லோரும் ஒலிம்பி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்பா இருந்தால் உங்களுக்கு குட்டிமா இருந்தாலும் தேத்தனி ஊற்றி கொடுக்கலாம். நாங்கள்லாம் ஊற்றின பிறகு காட்டுறோம் உங்களுக்கு. நாங்கள் டீ ஊற்றிட்டோமோங்க பாருங்கள். இது எங்கள் அப்பாவுக்கு வெள்ளை கப்பில் கொடுக்குறோம். நாங்கள் வரணும். அப்போ தான் டீ இந்த அழகும் தெரியும். டீக்கு மதிப்பும் ஜம்மியாகவும் இருக்கும். நெடுகளும் நான் இந்த கப்பு கொடுக்குறில்ல. ஏன்னு நெடுகளும் அப்பாவுக்கு வெள்ளை கப்பெலாம் கொடுக்குறேன். நம்ம அங்கே பார்க்கலாம். அப்பா குடிக்க போகிறார். இது எங்களோட அப்பாவோட கப். இப்படி சுட இருக்கணுமானுங்க. நாங்கள் இப்படி சுடுதண்ணி அடுப்பில் எல்லாம் ஊற்றி வைக்க மாட்டோம். ஃப்ரெஷ்ஷாக உடனே ஊற்றி உடனே ஃப்ரெஷ்ஷாக குடிப்போம். நாங்கள் தண்ணியெல்லாம் இந்த ஹீட்டரில் கொதிக்க வைக்கிறோம். எங்களுக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. என்னென்னு சொன்னால் அதில் உள்ளுக்குள்ளே டேட்டியாக வர மாட்டேன் சுடுதண்ணி அடுப்பில். அது ஒவ்வொரு ஆக்களும் விருப்பம். அவங்க
எனக்கு விருப்பம் இல்லை. அதால் நான் அந்த சட்டியில் வாங்கி இப்படி செய்கிறேன். நான் இங்கே வாங்க, காட்டுங்க காட்டுங்க, இது உங்களுக்கு க்ளோஸ் இப்போ காட்டுங்க டீயை. இங்கே வாங்க, செம்மையாக இருக்குது. வாங்க அப்பா குடிக்க போகலாம். ஓகேங்க, தேத்தனி ஊற்றிட்டனுங்க. அப்பா குடிக்கிறேன். இனி அப்பாவுக்கு பிரேக் பிறகு இந்த சன் ஒலிம்பியில் சன் அவர் தெரியும் தானே, குட்டியால் நித்திரேன். இப்போ லேட்டாக நித்திர நாங்கள் சாட்டர்டே என்ன பார்த்தா லேட்டாக. ஏன் காட்டுங்க இருக்கா கிட்டுவாங்க நீங்கள். அப்பா அப்பா பாருங்க, இருக்கிற ஹார்ட் காணாண்டு, இருக்கிற ஹார்ட் காணாதன்னு சொல்லி எஸ் ஃபேமிலி காணான்னு சொல்லி தேத்தனிக்கையும் ஹார்ட் செய்யட்டாமுங்க. ஓகேங்க, இப்போ ஏன்னா சிவமதி வாங்கோ தேத்தனி குடிக்க. சோமதி இப்போ சோமதிக்கு கூப்பிடாக்கல, நானே கூப்பிடணும். இந்த நாள் சிறப்பாக துவங்கட்டும். இப்போ டீ குடிக்கிறோம். வேணும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முட்டை சாப்பிடுவோம். முட்டை சாப்பிட காட்டு. இப்போ நாங்கள் எங்களோட அப்பாவுக்கு எக் செய்கிறோம். பிள்ளைகளும் சாப்பிடலாம். பிள்ளைகளும் சாப்பிடலாம். நாங்கள் குட்டி மக்களுக்கு இன்றைக்கி கேஸ்ப்ரான் செய்கிறோம். என்ன கேஸ்ப்ரான் செய்கிறோம். எத்தனை இப்போ கூட 5 இப்போ நாங்கள் கேஸ்ப்ரான் தான் அங்கே இப்படி இருக்கண்டு. சில நேரம் எங்களோட அப்பா மெட்ரோனா சில வாங்கி கேட்க வாங்கி தரவ இப்படியும் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் சமைப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ரெடி ஆகிட்டோமோங்க. ரெடி ஆனோன்னா குட்டிமாக்கு கொடுக்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட். சம்டைம் சீரியல் சாப்பிடுவீங்க மார்னிங் ஸ்கூல் போக வைக்க. இன்றைக்கி நாங்கள் வேலை இல்லைன்ற வழியாக அப்படி செய்து கொடுப்போம். வித்தியாசமாக கொடுப்போம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாப்பிடட்டு மாதிரி. சின்ன இந்த வயசில் தானுங்க சாப்பிடலாமே, ஒரு வயசுக்கு சாப்பிடலாம் தெரிந்தானே. ஒரு வயசுக்கு நாங்கள் மெலியோணும்னு சொல்லி நாங்கள் என்ன சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டோம் பொம்பளை பிள்ளையால். இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சிலவைக்கு பிடிச்ச மாதிரி செய்து கொடுக்குறோம். நாங்கள் குக் பண்ணணும் பார்க்கலாம். சூடாக இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு காலங்கூடாது. இப்போ ஊற்றுற மாதிரியாது கவனமாக இருக்கணும். இப்போ என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது. நடுகள் நான் சொல்கிறேன், நான் முடிஞ்ச முழுமையாக தான் தெரியும் என்னன்ட்டு. காட்டுக்கு செய்ய ஊற்றி போட்டுரும். ஓகேங்க, இப்போ நான் உடைக்க போகிறேன். முதல்ல ஒன்று உடைத்து காட்ட போகிறேன். பிறகு நான் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அப்பாவுக்கு கொடுக்காத காட்டுவேன். சில நேரம் முடியாட்டிங்க தேசிக்காய் பாதி தேசிக்காய் போடுங்க. அது புளிஞ்சோ தேசிக்காயை புளியோட போடக்கூடாது. புளிஞ்சு நீங்கள் ஜூஸ் பண்ண தேசிக்காய். இப்போ கறிக்கு நீங்கள் ஜூஸ் பண்ணுவீங்களா, அப்போ அந்த தேசிக்காய் வைக்கலாம். ஈஸியாக விட இல்லை வேணும். என்ன இது என்ன முட்டையப்பா? ஓமேகா முட்டை. இது நல்ல ஹெல்த்தி. ஓமேகா 3. கொஞ்சம் இது கொஞ்சம் வெடுக்குகளும் இல்லை. ஓமேகா 3 நல்ல வெடுக்குகளும் இல்லை. நல்ல முட்டை, பெஸ்ட் முட்டை. எல்லாம் உடைக்க அப்புறம் உடைச்ச அப்புறம் சர்வ் பண்ணுறோம். அங்கே அம்மா முட்டை உடைக்கிறேன். இங்கே கேஸ்ப்ரான் ரெடி பார்த்தீங்களா, கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. சில பிள்ளைகளுக்கு பிடிக்கும். இங்கே எங்கே 5 விதம் ஒரு மாதிரி இல்லை. இங்கே 5 விதமான பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். அதுக்கிட்ட இந்த வாய் போயிடுமா என்ன செய்கிறது, பிள்ளைகளை பெற்றா என்ன செய்கிறது. இதுதான் ஒரு மாதிரிங்கோ பாருங்க. பாதியா வட்டோம். அப்போ ஆல்ரெடி வட்டிட்ட பாதி. சில பேருக்கு வட்டி மிளகு உப்பு போட்டால் பிடிக்கும். எங்கட அப்பாவுக்கு பிடிக்கும். உடம்புக்கு நல்ல மிளகு தூள் என்ன. அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி மிளகு தூள் உப்பு தூவி சாப்பிடுவோம். இப்படியே காத்தால பைட்ஸுக்கு எடுக்கணுமே நினைக்காங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஓகே, பைட்ஸுக்கு இப்படி தான் சாப்பிடுவேன். ஓகே, இதுங்க பிரேக்ஃபாஸ்ட். தேத்தனிக்கு பைட்ஸ். தேத்தனிக்கு பைட்ஸ் டீக்கு இப்படி போட்டுட்டு எல்லாம் காட்டி விட்டுருங்க. சூப்பராக இருக்கு. எடுத்து வாய்க்கலாம். முட்டை சுட சுட சாப்பிடணும். ஆறுனா கொஞ்சம் நேரம். நாங்கள் சில நேரம் இது பிரெட்டும் சாப்பிட்றோம். நாங்கள் சாண்ட்விச் மாதிரி முட்டை செய்து சம்டைம் ப்ரீம் எடுக்கிறோம் நாங்கள் லைட்டாக. அதுக்காக நாங்கள் ப்ரெட் பாவிக்கிற வேண்டியில்லை. ப்ரெட்டும் பாவிப்போம் என்ன சம்டைம். சாண்ட்விச்
சாண்ட்விச் ப்ரெட்டு சலாமின்னு எக்கெல்லாம் வச்சு பொரிச்ச எக்கெல்லாம் வச்சு செய்து அப்போ தாரவரங்களுக்கு இன்றைக்கு வித்தியாசமாக செய்ய மாட்டேன் நான் ஒரு நாளைக்கு ஒன்று மாதிரி செய்ய மாட்டேன் எங்கட லவ் நீ பாருங்க லவ் வெயிட் பண்ணிக்கோ நிற்கிறா வாங்க கஷ்பரம் சாப்பிடுங்க குட்டிமா கம் சொல்லுங்க குட் மார்னிங் எவ்ரி ஒன் சாப்பிடுங்க என்னென்னு சொன்னால் இன்றைக்கு தான் சாட்டர்டே அவைக்கு கொஞ்சம் லேஸாக இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கு ஓடி ஏழி ஒழும்புறவியா பள்ளிக்கூடம் மண்டா தெரிந்தானே நித்திர ஏழி ஒழும்பி ஒலிக்கிட்டு போகணும் பள்ளிக்கும் முக்கியம் படிப்பு தான் முக்கியம் உங்க படிக்காட்டி கஷ்டம் இப்போ இன்றைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க வாக்கு குட்டிமா ஏன் குட்டிமா ஓகே குட்டிமா சாப்பிட்றா ஜம்மியோன்னு சொல்லுங்கள் ஜம்மி அம்மி நீங்களும் இப்படி பிரேக்ஃபாஸ்ட் செய்து சாப்பிடுங்க சொல்லுங்க நீங்களும் இப்படி பிரேக்ஃபாஸ்ட் செய்து சாப்பிடுங்க சொல்லுங்க சாப்பிடுங்க சிரிக்கக்கூடாது அம்மா சொல்கிறது தமிழ் பழகுவோம் இங்கே வேறு உங்களோட பழச்சி வட்டி தரேன் அம்மா பாவம் வெளியில் போக்குறாரு வச்சு வட்டி தந்தது போக்குறாரு என்ன சமைக்கலான்னு தெரியாது வச்சு தான் மட்டும் நீங்கள் இருந்தாலும் தெரிய போகிறேன் இந்த சாட்டர்டே தான் நாங்கள் அழுகிறோம் எங்களோட அப்பாவோட இருந்து எல்லாம் செய்கிறோம் சின்ன வெங்காயம் உள்ளி முடிக்கிறோம் அம்மா மாறி செய்கிறோம் எங்களோட அப்பா இது வச்சு வெட்டுறேன் ஹாப்பி நடுவில் மட்டும் தார வேணுமோ தேவை மட்டும் தோடிக்குவேன் இன்றைக்கு நான் இப்படி அண்டி எப்படி காட்டு ஓகேங்க நாங்கள் சமைக்கிறோம் பார்க்கணும் இன்றைக்கு நான் ரிங்ஸ் சொன்னேன் நான் அப்பாவுக்கு செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு மார்னிங்க்கு ரிங்ஸிலேருந்து ஆரம்பித்து நான் என்னென்னு சொன்னால் குடிக்கிற ரிங்ஸ் கழுத்தி இந்தியான் டே சாட்டர்டே டே தான் நாங்கள் இந்தியான் டே தான் காட்டி கொண்டிருக்கிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து இந்தியான் டேயை எப்படி சந்தோஷமாக கொண்டு போகிறோம்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இன்றைக்கு என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம்னு நீங்கள் பார்க்கலாம் மிஸ் ஃபேமிலி இன்றைக்கி வாங்க இனி பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிட்டு இனி நாங்கள் லன்ச் செய்கிற மெனு காட்ட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நாங்கள் லன்ச் செய்ய போகிறோம் லஞ்சு எங்கள் அப்பாவுக்கு செய்ய போகிறோம் அப்பா இன்றைக்கு வச்சு வட்டி தந்துட்டு வழியால் போட்டேன் இப்போ நாங்கள் சம்பா அரிசியில் முத்து சம்பா சின்ன உருண்டை மாதிரி இருக்குது முத்து மாதிரி சைஸாக இருக்குமா சின்ன உருண்டை அதில் நாங்கள் இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்ய போகிறோம் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ஆனால் கூட மறக்கறதுல கூடையில் ஜஸ்ட் கேரட்டும் லீஸும் தான் போட போகிறோம் ஆஃப்டர் லேட்டு தான் நாங்கள் க்ரீன் ஆனியன் ஆட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்ன செய்ய போகிறோம் சம்பா இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸில் என்ன செய்ய போகிறோன்னு வாங்க அதுவும் மிஸ் ஃபேமிலின்னு நார்மலாக எங்களுக்கு எங்கள் எஸ் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன சிம்பிளாக இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது தான் கட்ட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இங்கே வேணுமா சாம்பார் அரிசி போட்டு ரெடியாக இருக்குங்க என்னம்மா கொஞ்சம் ரைஸ் ரெடி ஆக்குறேன் அங்கே குக் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குக் பண்ணி எடுக்கிறேன் நான் குக் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு அதை எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க இன்றைக்கி இதில் மிக்ஸ் ரைஸ் தான் செய்ய போகிறோம் இங்கே பாருங்க கேரட்டையும் நான் சின்ன நீட்டாக சீவி வச்சுக்கிறேன் இதுவும் கொஞ்சம் ஒலிவ் ஆயிலில் கொஞ்சம் சாடியாக வதக்க போகிறேன் கொஞ்சம் பச்சையாக தான் இருக்க வேணும் நல்லா அவிய விட மாட்டேன் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்புறம் ரைஸுக்கு சாடியாக ஒரு 2 மினிட்ஸுக்கு கிட்ட வதக்க போகிறேன் அதுக்கு ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கரட்டையும் நல்லா சீவி வச்சாச்சு பெல்லீஸும் சின்ன வட்டி வச்சுக்கோம் இதுவும் சாடியாக ஒலிவ் ஆயிலில் வதக்கி எடுக்க போகிறோம் அதுக்கு தேவையான அப்புறம் ரைஸுக்கு தேவையான இறால்ன்ற தான் ஜம்மியாக இருக்கும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் ரைஸுக்கு அதனால் கொஞ்சம் இறால் போடுவோம்னு எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையான உள்ளி நான் இந்த நேரம் நான் கூட பாவிக்கிறேன் நான் சொன்னேன் எல்லா கறிக்கும் பாவிப்பேன் உள்ளி பொரிச்சும் போட போகிறேன் நல்ல ஃப்ளேவராகவும் பெறும் ரைஸ்ன்றபடியாக உள்ளியும் பொரிச்சு வச்சுருக்கிறேன் அதுக்கு பிறகு நாங்கள் லாஸ்ட்டுக்கு அப்புறம் ரைஸுக்கு ஆட் பண்ணுறதுக்கு இது க்ரீன் ஆனியனும் வட்டி வச்சுக்கிறோம் நாங்கள் வெங்காயம் வட்டி நாங்கள் அப்புறம் ரைஸுக்கு
இன்னைக்கு தான் ரெடி பண்ண போகிறோம், வெட்ட போகிறோம். அதை நாங்கள் வெட்டிக்க உங்களுக்கு வதக்கிக்க சோ பண்ண போகிறோம் வெங்காயம். இப்போ பாருங்க, என்னடா இது வெங்காயம் இல்லைன்னு இப்படி வெங்காயம் காட்டுறீங்கன்னு நிற்கக்கூடாது. இது ரச்சிக்கறி செய்ய போகிறோம். என்ன என் மகனுக்கு விருப்பம் ரச்சிக்கறி. உங்களுக்கு தெரியும், என் மகன் ஒன்றும் சாப்பிட மாட்டார். அதுக்காண்டி அவருக்காண்டி இன்றைக்கு ரச்சிக்கறி செய்வோம் செய்த நாங்கள் சின்ன வெங்காயத்தில் செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் தான் ரச்சிக்கறிக்கு ஜம்மியாக இருக்குமென்று செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் வெட்டி கணக்கு ரொம்ப வாங்கி வெட்டி வச்சுருக்கோம் ரச்சிக்கறிக்கு. இப்போ உள்ளி கொஞ்சம் வெட்டி வச்சுக்கோம். ரச்சிக்கு தேவையான பொருட்கள் பாருங்க, 4 பச்சை மிளகாய் 2 வெட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பிரம்பாயிலையும் போட்டால் ரச்சிக்கறிக்கு ஜம்மியாக இருக்குமென்றபடியாக அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குமென்றபடியாக அதுவும் செய்து வச்சுக்கிறேன். பாருங்க, கருவேப்பிலை 4 தண்டு கருவேப்பிலையும் ரெடியாக வச்சுருக்கேன். அப்புறம் அதோடு சேர்த்து வெங்காயத்தண்டு வறுக்க புரிஞ்சு வேணும். 2 வெங்காயத்தண்டு வச்சுருக்கேன். எங்களோட அப்பாவுக்கு விருப்பம் இதில் இந்த நேரம் எங்களோட அப்பாவுக்கு இதில் சரியான விருப்பம் மாதிரி, அதனால் எங்களோட அப்பாவுக்கு பிடிக்கும். அதுவும் கடைக்கு போய்க்குங்க நல்ல பிஞ்சும் போல் வந்துட்டு சில நேரம் அமையாது. இன்றைக்கு கொஞ்சம் தண்டு பிஞ்சாக இருந்தது. அப்போ நான் டக்குன்னு எடுத்துன்னு வந்துட்டு எங்களோட அப்பாவுக்கு பிடிக்கும் தானேன்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். முதல்ல செய்கிறோம் நாங்களாம் என்றால் செய்தாலும் இதில் இருக்கிற ஜம்மி ஃப்ரைட் ரைஸை போட்டுக்கிட்டு உங்களை சாப்பிடலான்னா ஜம்மியாக இருக்கும். அதால் இது எங்கட அப்பாவுக்கு பிடிக்க மாட்டோம் வாங்கி வந்தலாம். இங்கே பாருங்க, வெங்காயத்தண்டுக்கும் பொரிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் இறாலும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் முதல் ரச்சிக்கறி தான் ரெடி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். போட போகிறேன். நான் அடுப்பு இப்போ போட்டாச்சு, கீட்டு வரைக்கொண்டிருக்கோங்க. நான் ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு மாதிரி தூளுகள் போட்டு வெயிட் பண்ணேன். நான் ஒவ்வொரு கறியும் வைக்க சொல்கிறேன்னா எஸ் ஃபேமிலி சிவமதி சமைக்கிறது ஒரு வித்தியாசம். ஒவ்வொரு அம்மாக்கள் வைக்கிறது ஒரு ஜாமி ஒரு கைப்பக்கம் தானுங்க. நான் இன்றைக்கு நான் செய்கிறதும் ஒரு கைப்பக்கம். உங்களுக்கு விருப்பம் பண்ணால் சிவமதியை பார்த்தோம் செய்யலாம். நானும் உங்களை பார்த்து செய்யலை ஒரு நாளைக்கு, நீங்களும் கூப்பிட்டேன் நாங்கள் உங்களை பார்த்து செய்யலாம். இப்போ பாருங்க, நான் இப்படி ரச்சியாவியை போட்டு கிடக்குங்க. போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு ஊரில் எல்லாம் செய்கிறேன்டா உடனே சாடியாக வெங்காயத்தை வதக்கிட்டு எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு ஒரு ரெடியாகவே மூடி போட்டு ரெடி ஆகிரும் கறி. இது நாங்கள் நாங்கள் செப்பரேட்டாக செய்கிறபடியாக வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பார்க்கலாம். அவியுது இதையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு அவியற்றோம். மிக்ஸ் பண்ணி இப்படி விட போகிறோம். விட்டுட்டு சாடியாக எண்ணெய் உப்பு போட்டு நாங்கள் வந்துட்டு உப்புக்கு மட்டும் இருக்கும் பிறகு எல்லா ரச்சிலையும் ஊறாது. அதால் கொஞ்சம் போட்டுட்டு நாங்கள் சத்தங்கிறது கழுவி வச்சுனா ரெண்டாலும் என்னொருக்கா கழுவுறேன். நான் இந்த நேரம் எடுத்தால் கழுவுவேன். அதையும் ஒருக்கா மூடி அவிய விடுவோம். அவிய விட்டுட்டு நாங்கள் வாங்க பார்க்கலாம் என்ன மாதிரி. நானுங்க இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு இப்போ இறால் வதக்க போகிறேன். இறால் வதக்கிட்டு இப்போ இதுக்குள்ளேயே வெங்காயம் வதக்கினா இன்னும் ஜம்மியாக இருக்குமோங்க. அதால் அது பாருங்க இப்படி செய்ய போகிறேன்னா கொஞ்சம் எண்ணெய் இறாலை கொஞ்சம் வதக்க போகிறேன். நல்லா வதங்கட்டும். இதுக்குள்ளேயே பிறகு வெங்காயம் போகிறேன். நல்லா வதங்கட்டுமுங்க. ஸோ நல்லா வதங்குது. வதங்கின பிறகு உங்களுக்கு காணும். பாருங்க, இறால் நல்லா வதங்கி கொண்டிருக்குங்க. வதங்கி நல்லா பொரியட்டும். இதுக்கு பிறகு நாங்கள் வெங்காயமும் அப்படி இதோடு ஆட் பண்ணினா இறால் இந்த வாசனைகள் நல்லா செப்பரேட்டாக தாளிக்காருங்க. இப்படி செய்யுங்க. செப்பரேட்டாக தாளிச்சா இந்த வாசனையில் கொஞ்சம் வதங்கட்டும். இன்னும் வதங்கி கொஞ்சம் சாடியாக பொரியணும். அப்போ தான் இறால் இந்த வாசம் வேறு. இங்கே ஒரு சட்டி வச்சுக்கோங்க. பாருங்க, என்னன்னு சொன்னால் நான் கொஞ்சம் லீஸு சாடியாக வதக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, வச்சு சூப்பராக அவிஞ்சு வந்துட்டுங்க. இந்த தண்ணி நான் வடித்து எடுக்க போகிறேன். பிஃபோர் உங்களுக்கு நான் ரச்சிக்கறி செய்ய காட்டினான், மறுபடியும் காட்டுறேன். என்ன சொன்னால் எனக்கு ஒரு சன் இருக்குது. எனக்கு இந்த சன்னுக்காண்டி நான் சமைக்கிறேனுங்க. அவருக்கு இறால் குழம்பு பிடிக்காதுங்க, மீன் குழம்பு பிடிக்காது. சரி, எங்கேயும் எல்லா பிள்ளைகளும் முக்கியம். அதால் இந்த மாதிரி சன்னு முக்கியம் பண்ணுறபடியாக இன்றைக்கு மாதிரி சன்னுக்கு ஏற்ற மாதிரி கறி செய்கிறேன். வாங்க பார்க்கலாம். படிக்க போகிறோம். தண்ணி வாங்க. சூப்பராக தண்ணி வடித்து எடுத்துட்டேனுங்க. இதை அந்த சைட்டுக்கு வைக்க போகிறேன். அந்த சைட்டுக்கு வச்சுட்டு இனி சோமதி எண்ணெய் விட போகிறேன். கொஞ்சம் பொரித்து சமைக்க போகிறேன். சாடி அதுக்கான கூட நெல்லை பொரிக்கக்கூடாது, கொஞ்சமாக பொரித்து பொரியட்டும். நான் பொரிஞ்ச பிறகு உங்களுக்கு எண்ணெயும் விட்டுட்டேன். கொஞ்சம் எண்ணெயாக விட்டுனேன். பொரிஞ்ச பிறகு பொரியக்க தெரியும். பிறகு கூட எண்ணெய் இப்போ
இது பாருங்க அவிஞ்சது தானே. இப்போ எண்ணெய் விட்டால் தெரியாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட வேணும். இப்போ கொஞ்சம் வதங்கட்டுங்க. வதங்கின பிறகு நான் சர்வ் பண்ணுறேன் உங்களுக்கு. எண்ணெய்ங்க லீஸில் வதக்க போகிறேன். கொஞ்சமாக இங்கே பாருங்க, கொஞ்சமாக விடுறேன். 3 அடுப்பில் பட போகிறேன் சமைக்கிறேன். இன்றைக்கு என் மகன் தான் கேமராமேன். என் மகன் தான் எல்லா அம்மாவுக்கு சப்போர்ட். ஏன்னா அப்போ யா என் மகனுக்கு பிடிச்ச கறி இன்றைக்கு வச்சுக்கறி. யா அப்போ யா ஓகேங்க. வதங்கட்டும். இதையும் சாடியாக மிக்ஸ் பண்ணி விட போகிறோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து லீஸ் வதங்கி கொண்டு இருக்குது. சாடியான உப்பு போட போகிறாங்க. டக்குன்னு வதங்க. எதுவும் வெங்காயம் வதக்கே நீங்கள் டக்குனு உப்பு போடுங்க, வதங்கும். அதுக்கப்புறம் கூட போடக்கூடாது, கொஞ்சமாக போடணும். லீஸில் உப்பு பண்ணுறோம், கொஞ்சமாக போடுறோம். அப்போ தான் கூட ஜாமி வேறு. ஓகேங்க. வதங்கணும். வதங்கின சர்வ் பண்ணுறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்க பச்சை மிளகாயும் போட போகிறோனுங்க. அப்போ தான் இந்த சம்பா அரிசி ஃப்ரை ரைஸுக்கு சம்பாயில் செய்த ஃப்ரை ரைஸ் வாங்க பார்க்கலான்னாக்கி நான் சூப்பராக செய்கிறேன். இப்போ நாள் கொஞ்சம் வதங்கிட்டுங்க. கடுங்க தம்பி காடியாக வதங்கிட்டுது. நான் இப்போ உள்ளி பச்சை மிளகாயும் ஆட் பண்ண போகிறேன். அதுவும் சேர்ந்து அதோட வதங்க. பொறுமையாக வதக்காமல் இப்படி போட்டு வதக்கினீங்கன்னா ஜாமியாக இருக்கும். பிறகு வட்டி வச்ச 4 வெங்காயம் திணிக்கணும். இதையும் சாடியாக வதக்குறோங்க. வதங்கட்டும். கொஞ்சம் 2 கருவேப்பிலை. உள்ளி போட்டபடியே யம்மி வாசம் பெறும். நாங்களும் ஒன்றா காட்டுறோம். எல்லாம் வதங்கட்டுங்க. வதங்க சோ பண்ணுறோம். சூப்பராகுமா வதங்கிட்டு வாங்க. நாங்கள் இப்போ வதங்கிட்டு ஒரு செப்பரேட் கண்டெய்னருக்கு போட்டு வைப்போம். அதுக்கு பிறகு நான் கேரட் வதக்க போகிறேன். சூப்பராக ஜாமியாக வேணும். கூட அவிக்கக்கூடாதுங்க, கூட வதங்கக்கூடாது. பிறகு பிழைஞ்சு போகும். இதுவும் நல்லா அவிக்க கொடுத்தீங்கன்னா அப்புறம் குக்கமாக உளுக்கு கொஞ்சம் வேணும். சூப்பராக இருக்குது. ஸோ கொஞ்சமான எண்ணெயில் வதக்கி எடுக்கிறோம். இனி கேரட்டும் வதக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வேறுங்க வச்சு சூப்பராக வதங்கி கொண்டு வந்துட்டுங்க. இப்போ நான் வட்டி வச்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். வட்டி வச்சு வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். சம்பாயிலையும் கொஞ்சம் போடு, கொஞ்சம் கலரையும் போடுவோம். வதக்க வதங்கின சாடியை வதங்கின பிறகு தான் கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கட்டும் இல்லை. ஓகேங்க. வதங்கின பிறகு உங்களுக்கு கருவேப்பிலை போட்டு பண்ண போகிறேன். இது வேறுங்க கொஞ்சம் எண்ணெய் விட்றேன். பொறிச்சிட்டு ஸ்லைஸாக வதக்கி வச்ச கேரட்டை ஆட் பண்ண போகிறேன். நாங்கள் பார்க்கலாம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாடியாக எடுத்துருவோம். டக்குன்னு எடுத்துருவோம். அரபியில் ஒரு அவியை விடக்கூடாங்க. கொஞ்சம் ப்ரெஸ்ஸோ பண்ணுங்க. கேரட்டு வதக்கிட்டிங்க. ஒரு பிஞ்சு உப்பும் போடணுங்க. போட்டிங்க வேண்டாம். தரங்க உப்பு போட்டுக்கிறாக்க அதை மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுக்க போகிறேன். அப்போ தான் அதில் இங்கே நல்ல ஜம்மியாக உப்புகள் எல்லாம் ஊறி வரும். ஏன்னா இது நாங்கள் ஸ்லைஸாக சாம்பார் செய்கிற மாதிரி செய்கிறபடியாக டக்குன்னு வதங்கிடுவோம். கொஞ்சம் அரபியெல்லாம் தான் இருக்கும் வேணும். அப்போ தான் ஒரு வித்தியாசமான ஜம்மியாக இருக்கும். கூட வெஞ்சால் நல்லா இருக்காது. நாங்கள் பார்க்கலாம்.
பாருங்க வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்குது. நான் ரம்பாயிலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விடப்போம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் ஒரு கரண்டி பெருஞ்சீரகம் ஆட் பண்ண போகிறேன். ஒரு கரண்டி அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். இதையும் சாடியாக வதக்குவோம். உள்ளி எல்லாம் போட்டு ஜம்மியாக இருக்குது. இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணினாங்க சத்தம் போடும் தீட்டுன்னு உங்களுக்கு சத்தம் கேட்காம போயிடும். பாருங்க அம்ம மூடி போட்டு வா. இப்போ பாருங்க சூப்பராக வதங்கி கொண்டு உள்ளி எல்லாம் இருக்குது. நல்லா இன்னும் கொஞ்சம் தான் கட்டும் வெங்காயம், சின்ன வெங்காயம். அப்போ தான் ஜம்மி ஃப்ளேவர் வேறு. சின்ன வெங்காயத்தில் வெந்தயம் போட்டு வெந்தய குழம்பு வைக்க போகிறோம் ஒரு நாளைக்கு. அது ஜம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு. இப்போ இந்த மகனுக்கு பிடிக்காது அந்தபடியாக வச்சு வெந்தய குழம்புகள் அதுகள் பிடிக்காதபடியாக கன நாள் இறைச்சிக்கறி சமைக்கலைங்கோ. என்ன லாங் டைம் சமைக்கலை. இறால் பிரியாணி, சீ ஃபுட் பிரியாணி அப்படி செய்து இந்த சன் கோவப்பட்டுட்டார். இப்போ இந்த சன்னுக்கு ஏற்ற மாதிரி இந்த கறி ஓகேங்க. கொஞ்சம் பாதங்கட்டும் தூள் போடைக்க நாங்களும் உங்களுக்கு சர்வ் பண்ணுறோம். இது தூள் போடுவோம். தம்பி கொஞ்சம் பாதங்கட்டும் அதுக்கு பிறகு சர்வ் பண்ணுவோம். ஓகே சூப்பராக இருக்குது. இஞ்சி வதங்கிட்டுங்க. அதையும் இதில் செப்பரேட் கண்டெய்னருக்கு போட்டு வைப்போம். பொரிச்சு சமைக்கங்க. இந்த மகனுக்கு ஒரு இறைச்சி துண்டு எடுத்து கொடுத்தேன்னா நோ ஃப்ளேவராக என்னென்ன உங்கள் பொரிச்ச இறைச்சியில் ஃப்ளேவர் வேறு மெயின் தான் நாங்கள் கிரேவி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு தான் ஃப்ளேவர் பாருங்கள். இந்த சன்னோட நம்ம படுற பாடு. ஓகே சன் ஓகேங்க. இதை காட்டுங்க கொஞ்சம். இதை காட்டுங்க வாரம்மா. தூள் எடுத்துட்டு வாரம் பிள்ளைக்கு ஃப்ளேவராக ஆக்குவோம். ஃப்ளேவராக தரங்க. அப்படி நீங்கள் சமைச்சு பழகணும். இந்த சன் சமைச்சு அம்மாவுக்கு தருவோம் வளர்ந்தப்பறம். ஓகே இவருங்க இப்போ பாருங்க சூப்பராக இவ்வளோ பதங்கிட்டுது. 2 கரண்டி, ஒரு கரண்டி தூள், 2 3 கரண்டி போடுவோம். ஓகே இதையும் அப்படி மிக்ஸ் பண்ணி விடுவோம். சனிஞ்ச பாருடா அப்படி தான் மிக்ஸ் பண்ணுறது. ஈஸி இல்லை என்ன சமையல் ஈஸி இல்லை என்ன அப்போ சாப்பிட்றது தெரியாது. கஷ்டமையா இப்படி கொஞ்சம் தூளையும் வதக்கி பொரிக்க போகிறோம். அதோட சேர்த்து வதங்கட்டும். அதையும் வதக்க போகிறோம். இதுதான் அம்மாண்ட ஜம்மி கறியா சீக்ரெட் கறி. நல்லா வதங்கட்டுங்க. வதங்கின பிறகு கொஞ்சம் சோப் பண்ண உங்களுக்கு. இப்போ பாருங்க சூப்பராக வடிஞ்சிட்டுங்க. நான் இப்போ இந்த தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். இனித்தான் ஜம்மி ஃப்ளேவர் வரும் சான். எந்த மகன் கேட்குறாருங்க இன்னும் ரெடி ஆகலைன்ட்டு. ஏன்னு சொன்னால் அவருக்கு பொரிச்சு சமைக்க என்ன கறி இப்படி இருக்குது ஜம்மி இல்லாமல் இருக்குன்றார். இனித்தான் நாங்கள் செய்யலாம் கிரேவியே. சின்ன ஆக்கள் தெரியாது தானே. இப்போ பக்கத்தில் இருந்து பார்க்க தெரியுது. இப்போ பாருங்கெல்லாம் சூப்பராக செய்துட்டு இனித்தானப்போ ஜம்மி ஃப்ளேவர் வேறு கொஞ்சம் ஆவிய விட விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி போட்டு மூட போகிறோம். மூடின பிறகு அப்படி வந்தாண்டு காட்டுவோம். கரண்டி அளவு கறிவாசக்கூட்டு போட போகிறோங்க. பச்சி சரக்கு தூள் இங்கே கறிவாசத்தூள்னு தான் விற்கிது. கறிவாசத்தூள் கூட்டண்டு நான் பச்சி சரக்குங்க. இதுவும் இதை நான் ஒரு கரண்டி அளவு போட போகிறேன். போட்டு அப்படி மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை போட்டோன்னா கொஞ்சம் திக்காக பேர் கறி. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். உப்பு காணுமெண்டு பார்ப்போம். உப்பு காணுமோங்க. கொஞ்சம் பாலும் இவ்வளோ பால் விட போகிறதில்ல. கொஞ்சம் பால் தான் விட போகிறேன். இறைச்சிக்கறிக்கு
பெரிய பால் தேவையில்லை, கொஞ்சம் பால் விடுவோம். இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இறக்குறோம். ரெடி ஆகிட்டுங்க. இனி கொஞ்சம் நேரம் 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ரச்சி சரக்கு தூள் போட்டபடியாக அது பிறகு ரெடி ஆகிட்டு கறி இறக்க காட்டுறேன் உங்களுக்கு. நான் வெங்காயம் தண்டு முதல் உங்களுக்கு வரத்துக்கு செய்து காட்டினான். இப்போ செய்யலைங்க. இப்போ பாருங்க சரியான பிஞ்சு. பிஃபோர் நான் உங்களுக்கு முதல் செய்ய மொத்தமாக இருந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட பிஞ்சு பாருங்க, நல்லா அமைஞ்சிட்டுங்க. சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. சூப்பராக அமைஞ்சிட்டு பார்க்க தெரிஞ்சிருக்கோம். எங்களோட அப்பாவுக்கு விருப்பம். அப்போ கண்டு வாங்கிட்டோம். இதையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி அவிய கூட கசவு பண்ணுறனுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஊரில் தெரியும் தானே, ஊரில் பம்பா வெங்காயம்னு சொல்லிவினா இதில் தக்காளி பழ சம்பல் போட்டால் இப்படி இருக்குமென்று செய்து பார்க்க போகிறோம். நேற்று நாங்கள் வாங்கின்னு வந்துடுறாங்க 2 வெங்காயம். கொஞ்சம் ஜம்மியாக இருக்குமென்னு சொல்லினா, வித்தியாசமாக இருக்கும் வெங்காயம்னு சொல்லினா செய்து பார்ப்போம். நாங்கள் நார்மல் வெங்காயம் தான் செய்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வெங்காயம் ஸ்பெஷலாக வாங்கின்னு வந்து நாங்கள் செய்ய போகிறோம். இந்த ஒரு அடி கழுவினான், ஒரு அடி இந்த தோல் இருக்கேன்னா கழுவினான். ரெண்டாலும் இப்படியெல்லாம் செய்த பிறகு கழுவ போகிறேன். வாங்க பார்க்கலாம். எல்லாம் வெட்டிட்டு கழுவுவோம். வதக்கையும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுனானுங்க. நான் இறக்குற முட்டத்துலேயும் கொஞ்சம் 2 கருவேப்பிலை தண்டு எடுத்து ஒரு 2 தண்டளவு எடுத்து அதையும் போட்டு இப்போ நல்ல ஃப்ளேவராக இருக்கும், வாசமாக இருக்கட்டும். நான் குறைச்சி விட்டுட்டு நான் சாம்பார் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க சூப்பராக எல்லாம் உரித்து கழுவி எடுத்துக்கொண்டு வந்துட்டேனுங்க. நைடுகள் மென்ட்டை புரிச்சுக்கு அது நடுவில் இங்கே பாருங்க எடுத்தாச்சு. இப்படி வட்டமாக வட்டி ஸ்லைஸாக எடுக்க போகிறோம். இதில் கொஞ்சம் ஸ்வீட் தன்மையும் இருக்குது இந்த வெங்காயத்தில். ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஜம்மியாக இருக்கும். எல்லாம் வட்டி போட்டு சோ பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ஓகேங்க. சூப்பராக கறி ரெடி ஆகிட்டுங்க. இங்கே சூப்பராக வந்துட்டுது, பிரட்டல் கறியாக வந்துட்டுது. நான் இனி இறக்கப்பட்டேன். இறக்கி போட்டுட்டு இனி அப்புறம் ரைஸை மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க சம்பா அரிசியில் முத்து சம்பா எப்படி முத்து போல் இருக்குங்க, ஆசையாக இருக்குது. இப்போ பாருங்க ரொம்ப இலையும் போட்டு சூப்பராக இப்படி அவிச்சிருக்கணும் பாருங்க. ஓகே எல்லாமே ஊரில் தொழில் விளையாடுனா கூடாதுண்டு சாதம் சாமி மாதிங்கோ அப்படி உங்களுக்கு அடி காட்டுறேன். இதை நான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒன்றுண்டா இப்போ வதக்கின ஐட்டங்களை எடுத்து கொண்டு வரேன். இங்கே பாருங்க சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு அம்மாங்கோ. இங்கே பாருங்க ஒன்றுண்டா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். ரைஸ் ஆட் பண்ணுறேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு செய்து வச்ச கேரட்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணி பார்க்குறேன். பாதி கேரட் காணாண்டி போடலாம், லீஸ் ஃபுல்லாக போட போகிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். என் மகன்தானுங்க இன்றைக்கு கேமராமேன். அவர் என்ன பார்த்து சிரிக்கிறாருங்கோ. அவருக்கு இது பிடிக்காது, இந்த ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காயா, மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ். சம்பா அரிசியில் இன்றைக்கு ஃபேமிலிஇந்த ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னால் அது ஒவ்வொரு ஆக்களும் ஒரு மாதிரி செய்வேன்னா ஃபேமிலி இப்படி செய்கிறோம். இன்றைக்கு இப்படி செய்தால் ஒரு யம்மியாக இருக்குமென்று செய்து பார்க்குறேன். ஒவ்வொரு ஆக்களும் ஒரு மாதிரி செய்வேணும். ஒரு சூப்பராக வருது, இங்கே கலர்ஃபுல்லாக வருது. கூட மரக்கறிகள் போடலைங்க, கேரட்டும் லீஸும்
கணக்காக வெங்காயமும் தாளிச்சேன்னா கொஞ்சம் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இறாலும் வதக்கினது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். உப்பு காண மாட்டோம், உப்பு காணுமோண்டு பார்க்கணும். உப்பு காணுமோண்டு பார்க்குறதுக்கும் அப்பா ஆகணும் என்ன சமைக்கிறது. ஓகேங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்பாவுக்கு. யம்மியாக இருக்குது. இதுக்குள்ளே நான் இன்னொன்று செய்ய போகிறேன். பச்சை கிரேவி கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ எங்கே தேசிக்காயும் ஆட் பண்ண போகிறேன். பாய் தேசிக்காய் கறி இறக்கின பிறகு கொஞ்சம் ஆறின பிறகு தான் விட போனோம். அப்படி சூட்டோடு விடக்கூடாதுங்க. ஏன்னு சொன்னால் இப்போ டக்குன்னு ஊறின என்னென்னு சொன்னால் ரைஸுக்கு கொஞ்சம் கறி ஆட் பண்ண போகிறேன். இப்போல்லாம் காணுமாங்க. இதில் கொஞ்சம் கறி குழம்பா எடுத்து இப்படி குழம்பா எடுத்து ஆட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, கூட போடையிலைங்க கொஞ்சமாக தான் போடுறேன். பொரிச்சும் போடலாமுங்க. இது நான் கிரேவியாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வித்தியாசமாக ஜம்மியாக இருக்கும். மண்டபடியாக நீங்கள் பயப்படக்கூடாது. அப்புறம் ரைஸ் என்ன குழம்பு போட்டு எல்லாம் புக்கி ஆக்குறாண்டு அப்படி வராதுங்க. உளுந்த மாதிரி தான் பேர். நான் சாதமாக பிடிச்சது. நான் சாதம் நான் வடிவாக அரபியில் அவிச்சது. ஓகேங்க, சூப்பராக வந்திருக்கு. இனி எங்களோட அப்பா வழியால் போட்ட வருவேன். வந்த பிறகு சேர்ந்து சாப்பிட போகிறோம். பார்க்கலாமுங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சது. மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரச்சிக்கறியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணான். அடு ரச்சிக்கறி சமைச்சது. ரச்சிக்கறி என்ன ரச்சிக்கறி இறால் எல்லாம் போட்டு வடிவாக அந்த மாதிரி மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ். கொஞ்சம் பெருசாக மிரக்கறி போடையில என்ன சொன்னால் எங்களோட பிள்ளைகளுக்கு சில மிரக்கறிகள் பிடிக்காதுங்க. என்ன செய்கிறது, எங்களோட பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன். இல்லாடி நான் தனியாக தான் சாப்பிடணும். நான் தான் மிரக்கறி விரும்புகிறேன். நான் எங்களோட வீட்டில் மிரக்கறி சாப்பிட்றேன்னா சிவமதி மட்டும். ஓகேங்க, இப்போ எங்களோட பிள்ளைகள் எங்களோட அப்பாக்கள் சாப்பிட்றேங்க. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கொரியன் ஆனியனும் வட்டி வச்சுக்கிறேன். ரைஸுக்கு இறக்குற முட்டை ஆட் பண்ணவனும் தூவி விடவனும் நான் ஆட் பண்ணல. டக்குன்னு இப்படிட்டு ஆட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்படி ஆட் பண்ணி அதுவும் அந்த சூட்டில் அவிஞ்சிடும். ஆனால் இது கொஞ்சம் சூப்புக்கெல்லாம் தூவி போட்டுத்தானுங்க சாப்பிட்றது அரவியெல்லாம் கரையணுன்னு. ஓகேங்க, ரெடி ஆகிட்டு. ஹாய், நம்ம கடைக்கு போனான்னு வந்துட்டேன். அம்மா சமைக்க வலிக்கிட்டு போடுற பாடு. சமைச்சு மெதுவாக அப்புறம் நீங்கள் வெங்காயம் நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? அப்போ பார்த்து செய்யணும். அவாக்கு வந்திருக்கிறேன். முதல்ல நான் உங்களுக்கு காட்டினேன். இது என்ன விருப்பம்? பம்பா வெங்காயமே. பம்பா வெங்காயம் ஊரில் பம்பா வெங்காயம் வந்து உங்கள் ஊரில் தான் வந்தது. ஏன்னா நாடு கூட நல்லா இருக்கு. நான் ஒரு டீட்டெயில் பண்ணேன் வந்தது. அது பொம்பாயிலேருந்து வந்தபடியா பம்பா வெங்காயம். ஆமாங்க, நான் ரைஸ் மிக்ஸ் பண்ண போட்டேன். டக்குன்னு அப்பா வாரிக்கில் செய்வோமான்னு சொல்லி கொஞ்சம் வேலான்னு டேபிளில் வச்சுட்டேன். எங்கள் அப்பா 100 என்ன வட்டிலேன்னு சொல்லி வெட்டி தர. அதுதான் அப்பான்னு சொல்கிறாரு. இத்தனை பொம்பளை பிள்ளையில பெற்றாலும் ஒரு பேர் இல்லைங்க கிட்ட. அவைக்கு தெரியாது, அவைக்கு தெரியவும் மாட்டுது. நான் சொன்ன கிட்ட வாங்க பழகுவோங்கன்றாங்க. நாங்கள் வந்து சொட்டி சுட்டா பழகுவோம்.
அப்போ தானே நல்லா இருக்கும். அப்போ பிறகு ஒன்றும் தெரியாமல் கனடா பிள்ளைகள் பீஸாவை மட்டும் செய்து அந்த பீஸாவை தந்து கொல்ல போகிற ஆளியல் கனடா பிள்ளைகள் என்ன பீஸாவையும் டம்பிளிங்க எங்கட போட்டு ஒரு பழக போகணும். அப்போ எங்கட அப்பா சம்பல் போடுறாரு, எனக்கு சம்பல் போட்டுட்டு காட்ட போகிறோம். இப்போ எங்கட அப்பா சாப்பிட எல்லாம் ரெடி ஆகிட்டோம். எங்கட அப்பா சாப்பிட போகிறோம். சாப்பிட போகிறேன். மகனுக்கு அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதற்கு ஸ்பைஸ்லாம் இல்லை வாங்கின ரொட்டி பாருங்க, அப்படி பூ மாதிரி இருக்கு, எப்படியெல்லாம் அடித்து வச்சுருக்கு. அவருக்கு ரொட்டியும் அவருக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காயா? ஏன் யம்மியாக இருக்குமோங்க, அவர் கொஞ்சம் திக்கிங்க. அதுவும் இன்றைக்கி சம்பரிசி போட்டாங்க. அதை சம்பரிசி எனக்கு பிடிக்காது. இந்த சன்னுக்கு ஒயிட் ரைஸ் போட்டிருப்போம். ஏன்னா ரொட்டி இருந்தபடியா சன்னுக்கு ரொட்டி சாப்பிடுவோம். ரொட்டி ஏதாவது வாயில் போனால் நல்லா இருக்கும். அவருக்கு இதேமாரி இருக்கு பாருங்க, ஒரு கொக்கோ கோலா வாங்கியிருக்கு. அவருக்கு அந்த கோலா விருப்பம். கோலா அவரான் கேமராமேன் மற்ற பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செய்யணும் பிஸி. அம்மா நான் கனகாலம் அம்மாட்ட கேட்டு நான் அப்படி சாப்பாடு செய்ய சொல்லி நான் விருப்பம். அந்த கொழும்புக்காரர் செய்கிறவ சம்பா அரிசியில் எங்களோட சித்தி செய்கிறவா அந்த நெய்யெல்லாம் போட்டு எல்லாம் பொரிச்சு கிரிச்சு மணியாக இருக்குது. சம்பாரிசை செய்ய நல்லா அந்த மந்தமே வேறும். இந்த வைஃப் ஃபர்ஸ்ட் டைம் செய்திருக்கிறாங்க சம்பாரிச்சு. சம்பாரிச்சு சும்மா வெள்ளச்சோறு போட்டு நாங்கள் சாப்பிட்றாங்க. இப்போ ஃப்ரைஸ் ரைஸ் எல்லாம் போட்டு செய்திருக்கிறேன். அந்த மாதிரி இருக்க மட்டும் இருக்குது, பார்க்கவே வாய் தான் அப்பாவுக்கு போடணும். அன்றைக்கு நான் எடுக்கிறபடியா வீடியோ அப்பா போடல, அப்பா போட்டு சாப்பிட சொல்லி வச்சுருக்கேன். அம்மாவுக்கு போட்டு கொண்டு வைக்கிட்டா முதல்ல அப்பா சாப்பிடுங்க. கடவுளே. இந்த அரிசி கொஞ்சம் சில பேர் பிடிக்காது. என்ன ஒரு மாதிரி இருந்தோம் ஷைனிங் மாதிரி அந்த உள்ளுக்கு போகிற பசுமதி மாதிரி வராது. ஆசைக்கு நம்ம சாப்பிடலாம். அது சம்பா எப்படி அந்த மாதிரி இருக்குது. முறைப்படி இப்போ பசுமதியும் சரியில்லை. குத்தரிசி முறைப்படி உடம்புக்கு நல்லா குத்தரிசி தான், நாட்டு குத்தரிசி தான் சாப்பிடணும். வாய்க்கு என்ன இது எங்களோட வாய் ஒன்று இருக்கே. நமக்கு அந்த வயக்கு இருக்கான். அம்மா வச்சுதாம்மா தம்பி எப்படி இருக்கு அம்மா கறி கொரட்டியும் கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாய் கொஞ்சம் கொஞ்சம் ரோல் சாப்பிட விளைக்கிறார். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேறு அப்கிரேட் ஆகுறார். அப்பம் சாப்பிடுவார், கொஞ்சம் கொஞ்சம் மருந்து சாப்பிடுவார். வளர சாப்பிடுவேன். வளர முதல் மாறி வளர சாப்பிடுவேன். அப்போ நிப்பாட்டு கொண்டு சொல்லிட்டேன் மாறி. ஏன்டா அம்மா சித்திக்கே அம்மா எடுக்கிற சரியில்லை, அதான் மகனை போய் எடுக்க சொன்னான். அம்மா பாவம் சமைக்கிறது லேசிப்பாட்டு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். என்ன உங்களோட சமையல் பாவம். அதை சமைச்சு எங்கள்கிட்ட கொண்டு வந்து விருந்துக்கு வைக்க நாங்கள் விருந்தாளி மாதிரி சாப்பிட்டு போகிறது அது ஒரு விஷயம். ஒன்றில் ஒவ்வொரு பாவங்க என்ன நீங்கள் கஷ்டப்படுறதும் போதும். இல்லை பாவங்கள் அது ருசிச்சு அதை பார்த்து இதை பார்த்து எங்களோட சமையல் ஈஸி இல்லை. என்ன சமையலை பற்றி சமைக்கிறார்கள் தான் தெரிய மாட்டோம். ஐயோ பாவங்கள் எல்லாம் தாய்மாரும் சிஸ்டர் மேரும் பாவங்கள் தான். என்ன சரியான கஷ்டம். ஐயோ சில நேரம் சாப்பாடு இல்லாட்டி தான் அந்த பசிக்கும். அந்த சாப்பாடு செய்யணும், இந்த சாப்பாடு செய்யணும் கேட்கும். என்ன செய்ய கேட்க ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நல்லா பிடிச்சி கொண்டது. நீங்களும் சேர்ந்து இந்த வெதர் அப்படி இப்படி தான் கம்மியோட சேர்ந்து மழையும் கொஞ்சம் டார்க்காக அம்மாவை சமைச்சா உதவி செய்யுங்கோ. பிள்ளைகள் இருந்தால் செய்யுங்க, புருஷன் மேலும் கொஞ்சம் செய்யுங்க. சேர்ந்து அவைக்கும் ஹாப்பியாக இருக்கும். அவன் வேண்டாம் கொஞ்சம் ஒரு சும்மா கத்தி எடுத்து போனாலே அவைக்கு சந்தோஷப்படுனா, அதாவது ஒரு சின்ன உதவி செய்தால் அவை சந்தோஷப்படுனா அவைக்கு சமைச்சு சேர்ந்து சாப்பிடும். இப்போ நாங்கள் மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க அப்பா வேலை செய்ய சனி ஞாயிறு அல்லது நீங்கள் அவள் இருக்க வச்சுட்டோம், நான் சனிக்கிழமை சேர்த்து போய் கொடுக்கணும். அப்படி தான் நினைச்சேன். ரெண்டு நான் வேலை போட்டு அவங்க அவைக்கும் அவங்க பிரேக் கொடுக்கணும் தானே. சேர்ந்து சமைச்சு சாப்பிட சந்தோஷமுங்க பாவங்க.
வாங்க என்னவோ சமைச்சு நான் இந்த மான் எடுக்கிறேன். ஒருங்க மகன் ஜூஸ் கேட்குறார். அதுக்கு ஒரு கோலா பைத்தியம். நான் சின்னல ஊரில் கொக்கோ கோலா வந்தோன்னா ஐயோ விரும்பி ஆசையாக வாங்கி குடிப்பேன். சின்னலங்கடா அண்ணா கோலா பைத்தியம்டா எந்த மாதிரி விருப்பு எந்த பிள்ளைகள் நேரம் அப்படி சொல்லிவினோமோ எங்க பக்கத்தில் இதை சாப்பிடாமங்க ஒரு ஆனால் கூடாது கோலா நீங்கள் விரும்புகிற ஆக்கள் பாருங்க. அது கொஞ்சம் கேஸ் போயிட்டு வச்சுட்டு குடித்தா சீனியும் தண்ணியும் தான் என்னது. சின்ன ஆக்கள் சொல்லு கேட்க மாட்டேங்குது. போத்தல் வாங்கி கொடுக்கணும். போத்தல் கொஞ்சம் வாங்கி கொடுக்கல. போத்தல் கொஞ்சம் டேஸ்ட் கூட அவங்க நாள் வாங்கி கொடுக்கல. எல்லாம் கட் பண்ணாங்க. இப்போ இந்த மகனுக்கு இன்றைக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. கோகோ கம்மியாக இருக்கு. உங்களோட தெரிஞ்ச ஆக்களுக்கு சொல்லுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தெரிஞ்ச ஆக்களுக்கு சொல்லுங்க. சில பேர் பார்க்காம சர்ப்ரைஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. அப்போ தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் பாய். பெல் பட்டன் அமர்த்துங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோக்கு சந்திப்போம். பாய்.